ஒரு பர்மிஷன் எல்இடி டிஸ்பிளேக்கு பர்மிஷன் இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. நான் அது இல்லன்ட்டு ஆர்வ கிட்ட கேட்டு போட்டுக்கலாம்னு சொன்னாங்க. எந்த சாதியோ, எந்த மதத்தையோ, எந்த இனத்தையோ, எந்த தனிப்பட்ட நபரையோ, எந்த கட்சியோ தவறா வீடியோ போடக்கூடாதுன்னு இருக்காங்க. எங்க வீடியோல ஏதாவது தவறு இருந்தா நீங்க என்ன கேளுங்க, நான் பதில் சொல்றேன். இது ஆர்வ சைன் பண்ண ஒரிஜினல் காப்பி. நாங்க எல்லா இதுலயுமே இந்த ஜெட்ஸ் தான் வாங்குவோம், சரிங்களா? அது நாங்க ஜெட்ஸ் தான் நினைச்சிட்டாரு சார். சார் அவரு ஆட்டோ டிரைவர் ஒரு லேமன், அவருக்கு தெரியாத விஷயம் என்னன்னு. அவர் என்ன கூப்பிடுறாரு, நான் கேம்பெயின்ல உள்ள இருக்கேன். நான் நடந்து வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிருக்கணும். இல்ல நான் உள்ள தேடிட்டு சார் நீங்க ஆட்டோ நிக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்ல நாங்க கேம்பெயின் லாஸ்ட்ல பண்ணிட்டு இருக்கோம். நான் தான் ரெப்ரஸன்டேட்டிவ், கேண்டிடேட் ரெப்ரஸன்டேட்டிவ், நான் தான் அப்ளை பண்ணிருக்கேன் இதுக்கு. நான் ஆட்டோமேன் சொல்லிருக்கேன், நான் நடந்து வரேங்க, அங்க அவர் வெயிட் பண்ண சொல்லுங்க, நான் நடந்து வரேன்ட்டு. நீங்க அதுக்குள்ள வாங்கி போயிருக்கீங்க பர்மிஷன் லெட்டர். சார் நீங்க ஆபீசர் சார், உங்களுக்கு தெரியாத சார் ஒரு Was there a reason? Yeah, was there a reason for snatching it? ஸ்நாட்ச்ல பண்ணாங்க சார். நாங்க யூசுவலா இது வரைக்கும் நாங்க ஒரு 4, 5, 6 ஆர்டர் காப்பீஸ் வாங்கியிருக்கோம். எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி. சார் நீங்க இந்த வாங்குறதுக்கான பர்பஸ் என்ன, எதனால வாங்குறீங்க? ஃபைல்ஸ் வாங்குறதுனா என்ன? ஒரு நிமிஷம் அவர் சொல்லிட்டு எல்இடி டிஸ்ப்ளே வச்சு சார், அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் பெர்மிஷன் இருக்கான்னு செக் பண்றது. அப்ப வாங்கி அப்பவே பார்த்துட்டு கூட கொடுத்துருக்கலாமே, ஏன் வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேக்குறேன். ஏன்னா நாங்க 8:30 வரைக்கும் வேலு இப்ப பிரச்சாரத்துக்கு வராரு அந்த ஏரியாக்கு. அவர் வராரு, நீங்க என்ன பண்றீங்க சார்? 3 ஸ்ட்ரீட் நாங்க உள்ள முடிக்கல சார். நாங்க முடிக்கல. எங்களுக்கு எப்படி தெரியுமா தோணுது, எம்எல்ஏ வேலு பிரச்சாரத்துக்கு வராரு, அந்த ஸ்ட்ரீட்ல தான் பண்ண போறாரு. அதுக்கு முன்னாடி எங்க வாஷ் அவுட் பண்ணணும்னு பண்ணிருக்கீங்க. அவர் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிருக்காரு, எல்இடி டிஸ்பிளே பர்மிஷன் இல்லன்னு சொல்லிருக்கீங்க. நீங்க உங்க பர்மிஷன்ல அப்ளை பர்மிஷன்ல எல்இடி டிஸ்பிளே ஒரு ஆப்ஷன் இருந்தா எனக்கு காட்டுங்க. சுவிதா ஆப்ல நீங்க உங்க சாஃப்ட்வேர்ல என்ன வேணா இருக்கட்டும், அதுல ஆப்ஷன் எல்இடி டிஸ்பிளேக்கு ஒரு ஆப்ஷன் எனக்கு காட்டுங்க. ஏன்னா நான் மென்ஷன் பண்ணி ஆர்வ கிட்ட கேட்டேன், எல்இடி டிஸ்பிளே ஆப்ஷன் இல்ல மேடம், நான் என்ன பண்ணோம், நீங்க போட்டுக்கங்கன்னு. அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் போட்டுருக்கேன். ஆனா வீடியோ ரெக்கார்டிங் இருக்கு, நான் பேசுறதுக்கும் ஆர்வ பேசுறதுக்கும் வீடியோ ரெக்கார்டிங். இந்த லெட்டர் நீங்க வச்சுக்கோங்க, நான் மேம் கிட்ட இல்ல. இப்போ நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். இந்த லெட்டரை நீங்க வாங்கிட்டு போறதுனால என்ன நடக்கும்னா, அந்த ஆட்டோவை நாங்க திருப்பி பரப்புரைக்கு எடுத்துட்டு போக முடியாது. ஜெராக்ஸ் காப்பி தான் வாங்குவோம். இது ஒரிஜினல் இருந்தா நான் கண்டிப்பா நாங்க எடுத்து போயிடுவோம். சரி, ஜெராக்ஸ் காப்பி வாங்குறீங்க, ஜெராக்ஸ் காப்பி வாங்கி என்ன பண்ணுவீங்க? இப்பதான் ஒரு ரீசெண்டா எல்இடி டிஸ்பிளே போட்டு பர்மிஷன் இல்லையாப்பா, போலீஸ் புடின்னு போயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி 3 ஸ்ட்ரீட் கேம்பெயின் நாங்க நிறுத்திட்டு வரோம். உங்களுக்கு அனுப்புனேன். அந்த 3 ஸ்ட்ரீட்ல வேலு கேம்பெயின் பண்ணிருக்காங்க. நாங்க போய் சிட்டிங் எம்எல்ஏ கேம்பெயின் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி நாங்க வாங்குறோம். சோ நீங்க இப்போ ஆட்டோ வைண்ட் அப் பண்றது புடிச்ச மாதிரி இருக்கு. சோ அவங்களுக்கு நாங்க டைரக்டா கேட்போம். இந்த மாதிரி உங்களுக்கு அவங்க பெர்மிஷன் காப்பி காட்டுவாங்க, நீங்க பெர்மிஷன் காப்பி அங்கேயே பாப்பீங்க. பார்த்தா ஒரு 2 நிமிஷம் படிச்சீங்கன்னா எஸ் திஸ் இஸ் பெர்மிட்டட் இல்ல நாட் பெர்மிட்டட் தெரிஞ்சிருமா? அப்பவே லெட்டர் திருப்பி கொடுத்துடலாம். அதை நீங்க எடுத்துட்டு வர வேண்டிய அவசியம் என்னன்னு. மிஸ்டேக் சார், அது டைம் வேஸ்ட் பண்ணிருக்கேன் ரிலீஸ் ஆகுது. ஏன்னா 3 தடவை ஃபினிஷ் பண்ண முடியலங்க. அதுக்கு முந்தின நாள் ஸ்பெண்டிங் சோ மச் ஆஃப் மணி ஃபார் திஸ். டவுட் கேட்டு நான் எல்இடி போட மாட்டேன், அதுக்கு பர்மிஷன் ஆப்ஷன் இல்ல, நான் பண்ணலாமா பண்ணுங்க அப்படின்றாங்க. அவங்களோட பர்மிஷன் what they feel no they say sir one second what they are feeling no they are thinking that since the DMK candidate is coming in that particular place he wanted to wipe us out so that they can have a clean place. Sir totally wrong. அப்படி எதுவும் கிடையாது சார். அப்படி பண்ணது நான் லோக்கல் பிரிட்ஜ், அவங்க பிளேஸ் கோட் மட்டும் தான். அவங்க அந்த இடத்துல வெஹிக்கிள் செக் பண்றவங்க மட்டும் தான். அவங்க எங்க பிரச்சனை பண்றாங்கன்னு என்ன நாலேஜ் அவங்க தெரியாது. பட் எங்களுக்கு தான் தெரியும். நாங்க லோக்கல் ஸ்டேஷன் சரியா சார், லோக்கல் ஸ்டேஷன் எங்களுக்கு தான் சார் அந்த பிளேஸ் தெரியும். நான் இப்படி கேக்குறேன், இது திருப்பி நடக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? நீங்க
இல்ல இல்ல என்ன பண்ணா சார் ஒண்ணு இல்ல சார் ஒண்ணு இல்ல சார் நான் சொல்றேன் சார் ரிட்டர்ன் ஆஃபீஸர் தெளிவா எல்இடி டிஸ்பிளே கூட ஒரு லெட்டர் வாங்கி ப்ராப்பரா ஒரு லெட்டர் வாங்கிக்கோங்க ஒண்ணு இல்ல சரி இது இவருக்கு இல்ல இன்னொரு பிளேஸ் கூட அவங்க தவறா புரிஞ்சிருக்கலாம் புரியுது அதனால சொல்றேன் சார் கண்டினியூ பண்ணுங்க ஒண்ணு இல்ல சார் நான் என்ன கேக்குறேன் வாங்கிட்டு போறதுக்கு இல்ல அவங்க வந்து ஒரு வேலை முடியும் இல்லையா ஆட்டோக்காரர்கிட்ட கேட்டது எல்இடி டிஸ்பிளேக்கு பர்மிஷன் இல்லை, நீங்க எப்படி போட்டீங்க? சார் அது ஒரிஜினல்ல வந்து அவன் டூப்ளிகேட் நினைச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன், மற்றபடி ஒரிஜினல் நினைக்கிறேன் அவ்வளவுதான் சார், மற்றபடி சார் ஒண்ணு இல்ல. அதனால நாங்க நீங்க பிரச்சனை கண்டிப்பா பண்ணுங்க சார் போங்க இதுக்கப்புறம் பெர்மிஷன் சார் ப்ளீஸ் ஓகே உங்க பேர் வந்து மனோங்க சார். உங்க நம்பர் மட்டும் எனக்கு ஓகே நாங்க தேங்க்யூ எங்க சார் பிரச்சாரம் பண்ணுவோம் அங்க வேலை இப்ப பண்ணிருக்கேன் சார் அப்படிலாம் ஒண்ணு இல்ல வந்திருக்கேன். 9451904227 உங்க முழு பேரு எம் மனோங்க சார். உங்க டெசிக்னேஷன் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஏஇ. எந்த டிபார்ட்மெண்ட் நீங்க இப்போ லோக்கல் பாடியோட கண்ட்ரோல்ல தான் இருக்கீங்க. இல்ல எல்லாம் எலெக்ஷன் எலெக்ஷன் போலீஸ் இல்ல ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் எல்லாம் சேர்ந்து இருக்கும் மச் தான்.